தி பனிஷர் ஒன் லாஸ்ட் கில் படத்தோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தி பனிஷர் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே ஒரு சீரீஸ் வந்து செம்மையாக வந்து ஃபேமஸான சீரீஸு. அந்த சீரீஸில் எத்தனையோ கொலைகளை வந்து பண்ணுவார் ஹீரோ. அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் விட்டு வச்சிருப்பாரு. அந்த பெண் வந்து இவரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இவரும் வந்து தன்னோட வேலையினால் தன்னோட மனைவி குழந்தை எல்லாத்தையும் பறி கொடுத்து ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. திருப்பியும் வந்து அந்த ஊரில் வந்து அக்கிரமங்கள் வந்து தலை தூக்கும் போது இவரை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இவர் வந்து மறுபடியும் வந்து தன்னோட வேலையை வந்து கையில் எடுக்கிறாரு. இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபைட் சீன் தான். இந்த படத்தில் வந்து ஒருத்தனாக இருந்து எத்தனை பேரை வந்து கொலை பண்ணுறாரு, அதை எப்படி வந்து கொலை பண்ணுறாரு, விதவிதமாக கொலை பண்ணுவார். அதாவது துப்பாக்கி வச்சிருக்கிறவங்ககிட்ட துப்பாக்கியை பிடிங்கி அவனே போட்டு தள்ளுவார், கத்தி வச்சிருக்கவங்க கத்தியை பிடிங்கி அவனே போட்டு தள்ளுவார். இதில் வந்து ப்ரூட்டலான மர்டர் சீன், அப்புறமேட்டு அந்த க்ரைம் சீன்லாம் வந்து எடுத்த விதம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆக்ஷன் பிளாக்னா இந்த படத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தி பனிஷர் ஒன் லாஸ்ட் கில் படத்தோட குயிக் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா தி பனிஷர் அப்படிங்கிற பேரில் ஏற்கனவே ஒரு சீரீஸ் வந்து செம்மையாக வந்து ஃபேமஸான சீரீஸு. அந்த சீரீஸில் எத்தனையோ கொலைகளை வந்து பண்ணுவார் ஹீரோ. அதில் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு பெண்ணை மட்டும் விட்டு வச்சிருப்பாரு. அந்த பெண் வந்து இவரை வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறாங்க. இவரும் வந்து தன்னோட வேலையினால் தன்னோட மனைவி குழந்தை எல்லாத்தையும் பறி கொடுத்து ஒரு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. திருப்பியும் வந்து அந்த ஊரில் வந்து அக்கிரமங்கள் வந்து தலை தூக்கும் போது இவரை வந்து கொல்றதுக்கு ட்ரை பண்ணும்போது இவர் வந்து மறுபடியும் வந்து தன்னோட வேலையை வந்து கையில் எடுக்கிறாரு. இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஃபைட் சீன் தான். இந்த படத்தில் வந்து ஒருத்தனாக இருந்து எத்தனை பேரை வந்து கொலை பண்ணுறாரு, அதை எப்படி வந்து கொலை பண்ணுறாரு, விதவிதமாக கொலை பண்ணுவார். அதாவது துப்பாக்கி வச்சிருக்கிறவங்ககிட்ட துப்பாக்கியை பிடிங்கி அவனே போட்டு தள்ளுவார், கத்தி வச்சிருக்கவங்க கத்தியை பிடிங்கி அவனே போட்டு தள்ளுவார். இதில் வந்து ப்ரூட்டலான மர்டர் சீன், அப்புறமேட்டு அந்த க்ரைம் சீன்லாம் வந்து எடுத்த விதம் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இந்த படம் வந்து ஒரு தடவை நீங்கள் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் பார்க்கலாம். அந்தளவுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஆக்ஷன் பிளாக்னா இந்த படத்தை வந்து நான் வந்து கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.